குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு ட்ரேட்ஸ் வந்து டெய்லி ட்ரேடு வந்து நான் பண்ணல. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ரெண்டு பொசிஷன் வந்து 25th ஆகஸ்ட்ல நான் வந்து பொசிஷன் ஹோல்டு பண்ணியிருக்கேன். அதாவது ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 24,000 கால் அண்ட் புட் ரெண்டுக்குமே செல் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஹெட்ஜிங்காக 22,500 புட்டும் 25,500 காலும் வந்து ஹெட்ஜ் பண்ணியிருக்கேன். ரெண்டு பொசிஷனுக்குமே கிட்டத்தட்ட ஹெட்ஜ் பண்ணாம நேக்கடா ரெண்டு சைடுமே செல் பண்ணா 2,50,000 ரூபாய் கேட்குது. ஸோ அது நம்ம அந்த அளவுக்கு நம்மள்ட்ட அமௌண்ட் இல்லாதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ஹெட்ஜ் பண்ணனால எனக்கு வந்து என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,55 56 சம்திங் கட்டனால நான் வந்து இது பண்ணிட்டேன். நேத்தியே ஹோல்டு பண்ணிட்டேன். நேற்று ஹோல்டு பண்ணதில் எனக்கு வந்து ஸ்டில் இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் வருதான்னு கேட்டீங்கன்னா ப்ராஃபிட் வரல. ஏன் அப்படின்னா ஹெட்ஜ் பண்ணது வந்து கால் சைடு புட் சைடு வந்து ஹெட்ஜ் பண்ணது அரௌண்ட் வந்து அதோட ப்ரைஸ் வேல்யூ வந்து 100க்கு மேலே, 100 ரூபாய், 112 ரூபா, 110 ரூபாய், 15 ரூபாய் நினைக்கிறேன். ஆமாம், ஆவரேஜ் வேல்யூ வந்து 114, 127. ஸோ ரெண்டு பண்ணேன். ஸோ இது என்னாச்சுன்னா மார்க்கெட் வந்து டிகே நாளைக்கு அந்த பொசிஷன் எல்லாம் பை பண்ண பொசிஷன் எப்போதுமே டிகே ஆகல. ஸோ வந்து அதுல வந்து இந்த கால் பொசிஷன் எல்லாம் டிகே ஆகி எனக்கு வந்து ப்ராஃபிட் வராமல் தடுக்குது. பட் ஆக்சுவலாக வந்து கால் சைடு அண்ட் புட் சைடு ரெண்டுத்தையும் செல் பண்ணேன். அது எனக்கு பாசிட்டிவ்ல இருக்கு. ரிமைனிங் எல்லாமே எனக்கு வந்து ரிமைனிங் வந்து பை பண்ணதெல்லாம் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ பார்ப்போம், ஒரு 200 பாயிண்ட் 240 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து வராது. பார்க்கலாம் எப்படின்றத நான் டீட்டெயிலாக இப்போ நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, வாங்க அது எப்படி எடுத்திருக்கேன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000 கால் அண்ட் புட் ரெண்டுத்தையுமே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் 634, 491 ரெண்டுத்தையுமே நான் செல் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா செல் பண்ண ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்குது. இது ஒரு 9 ஒரு காலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அரௌண்ட் வந்து 2,500 ருபீஸ்ட்ட ப்ராஃபிட்டில் இருந்தது. இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டைம் ஆக ஆக எனக்கு புட் சைடில் எடுத்த பையிங்கும் கால் சைடு எடுத்த பையிங்கும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 800 இதுவே ஒரு 1,600 கிட்ட லாஸில் இருக்குது. ஓகேங்களா, இது ஹெட்ஜிங்காக எடுத்தேன். இது வேறு வழி இல்லாமல் காசு இல்லாதனால ஒரு 1,50,000 தான் இருந்தனால எனக்கு என்ன பண்ணிட்டேன், ஹெட்ஜிங்கில் இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டேன். நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா 25th ஆகஸ்ட். இப்போ என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் ஒரு டைரெக்ஷனில் போகிறனால எனக்கு வந்து நெகட்டிவ் போயிட்டுருக்கு. சப்போஸ் திரும்பவும் அதே இடத்துக்கு வந்துட்டு திரும்ப கன்சல்டேஷன் ஆச்சுன்னா ஆக்சுவலாக மார்க்கெட் மேலே போகும்போது எனக்கு கால் ஆப்ஷன் வந்து இந்த இடம் வந்து ரெக்கவர் ஆகணும். ஆனால் இந்த இடம் மூவே பண்ண மாட்டேது, அப்படியே தான் இருக்குது. 828 பார்த்தீங்கன்னா ஆணி அடித்த மாதிரி அப்படியே தான் இருக்குது, ஒழிஞ்சு நகரவே மாட்டேது இந்த கால் ஆப்ஷன். ஓகேங்களா, மார்க்கெட் மேலே போனால் இங்கே எனக்கு ரெக்கவர் பண்ணி கொடுக்கணும், ஆனால் கொடுக்கல. ஸோ இங்கே மட்டும் அதே லாஸ் எப்படி இருந்ததோ அதே லாஸ் அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல மட்டும் எனக்கு என்ன ஆகுதுன்னா கன்சல்டேஷன் ஆகும்போது அப் அண்ட் டவுன் வந்து ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் நான் இப்போ கரண்ட்டாக எடுத்திருந்த பொசிஷன். ஸோ ஓகேங்களா, இதில் வந்து அனலைசிங் உள்ளே போயிட்டிங்கன்னா எனக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்னோட எக்ஸ்பிரி டே அப்போது எனக்கு வந்து இதுக்குள்ளே தான் மார்க்கெட் முடியணும். அதாவது 23,117, 24,882 இதுக்குள்ளேயே தான் எனக்கு மார்க்கெட் வந்து முடியணும். இதுக்கு உள்ளே தான் மார்க்கெட் முடிஞ்சால் மட்டும்தான் எனக்கு ப்ராஃபிட்ன்றது வரும். சரிங்களா, இதுக்கான டேபிளர் காலம் வந்து நான் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன். சப்போஸ் எனக்கு வந்து இது மைனஸ் இங்கேருந்து ஒரு +2 பாயிண்ட் இந்த ரேஞ்சில் வந்து சப்போஸ் இந்த ரேஞ்சில் வந்து எனக்கு வந்து எக்ஸ்பிரி டே வந்து முடியுது அப்படின்னா எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும். இல்லை எனக்கு ஆப்போசிட்டில் இவ்வளோ ரேஞ்சில் முடியுதுன்னா இவ்வளோ வரும். இதுக்கு கீழே இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் கீழே போயிட்டால் தான் எனக்கு கீழே போக போக மேக்ஸிமம் லாஸ் வந்து எனக்கு 40,121 மேக்ஸிமம் ப்ராஃபிட். அதாவது நான் செல் பண்ண இடத்துக்கே திரும்பவும் மார்க்கெட் இதே இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமம் வந்து 57,399. ஸோ இதில் வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ரன் ஆகிட்டுருக்கும். ஓகேங்களா, இதுக்குள்ளேயே முடியணும் என்னோடய எக்ஸ்பிரி டே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கும் நான் அந்த அடுத்த மந்த் 25th ஆகஸ்ட்டு. ஓகேங்களா, இதோட எக்ஸ்பிரி நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு அவ்வளோதான் வேணாம், எனக்கு இதுக்குள்ளேயே ஒரு 4-5 நாள் சுற்றிக்கிட்டு இருந்தாலே போதும், எனக்கு நல்ல ப்ராஃபிட்ன்றது வந்துடும். எனக்கு என்ன பயம் அப்படின்னா இதில் ஏறினது அப்படியே தான் இருக்குது. ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி இந்த ரெண்டு நெகட்டிவும் அப்படியே தான் இருக்குது.
இதை மாற்றவே முடிய மாட்டேங்குது. இது வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ ஹெட்ஜ் பண்ணாமல் நம்ம வந்து செல்லிங் வந்து லாங் இதில் பண்ணால் மேக்ஸிமம் வந்து ப்ராஃபிட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மார்க்கெட் எந்த சைடு மூமெண்டம் கொடுத்தாலும் சரி, நம்ம ஹோல்டு பண்ண ஹெட்ஜ் பண்ணாமல் இருந்திருந்தால் நமக்கு ப்ராஃபிட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இது இதோட வீடியோட கண்டினியூ வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். சரிங்களா, டெய்லியும் நான் வீடியோ போடுறேன். அதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம எதுவுமே பண்ணாமல் ப்ராஃபிட் மேக்கிங் பண்ண முடியும் அப்படின்னா பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா, இது நான் ஹெட்ஜ் பண்ணாமல் இருந்திருந்தால் எனக்கு கிட்டத்தட்ட போது இன்றைக்கி நேற்றுக்கு செல் பண்ணேன், இன்றைக்கி ஹோல்டு பண்ணப்போ 1700 ருபீஸ், அரௌண்ட் 2000 ருபீஸ் வந்து ஒரு 2 நாளில் கிடைக்குது. சரிங்களா, அதனால் வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை, பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போ வேறு என்ன பார்ப்போம். இப்போ நிஃப்டி வந்து அரௌண்ட் வந்து வந்து ஏறினது இப்போ இறக்கிட்டானுங்க. ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு இப்போ திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா, இந்த பொசிஷன்லேயே எனக்கு அது 24,000லேயே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். எனக்கு நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கான பொட்டன்ஷியல் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, இப்போ பாருங்க 1200, இங்கே ஒரு 500, 1700 இந்த ரெண்டு மட்டும் எனக்கு நெகட்டிவாக இல்லாமல் இருந்ததுன்னா நல்ல பாசிட்டிவில் இருப்பேன். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ காய்ஸ். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம திரும்ப வந்து பார்க்கலாம். இதோட கண்டினியூ வீடியோ நம்ம பார்க்கலாம். சரிங்களா, நாளைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு லாபத்தில் இருக்குன்னா இல்லை இந்த ஹோல்டு பண்ண பொசிஷன் வந்து என்ன ஆகுது, ஓகேவா, இது என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். சரிங்களா, ஓகே கைஸ், தேங்க்யூ.